ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக ஆகஸ்ட் 2 முதல் ஆகஸ்ட் 8 வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலனை உங்களுக்காக தற்போது வழங்க இருக்கிறேன். இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் இனி 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். உங்களுக்கு 12இல் சஞ்சரிக்கக்கூடிய சனி தற்போது வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் சற்று குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உடனிருப்பவர்களுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் ஆடம்பரத்தை சற்று குறைத்து கொண்டு சிக்கனத்தோடு செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 5 புதன் 6 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ரிஷபராசி நேயர்களே, மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் வலுவாக சஞ்சரிப்பதும் 5இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம் என்பதால் சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய் சஞ்சரிக்க இருப்பதால் நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உள்ளது என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களிடம் பழகுகின்ற போது சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு மறைமுக எதிர்ப்புகள் வரக்கூடிய நேரம் என்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் 2 ஞாயிறு 3 திங்கள் 4 செவ்வாய் 7 வெள்ளி 8 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக பொதுவாக எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2இல் குரு பகவான் சஞ்சரிப்பதும் 4இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் குறையும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன் ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் ஒரு சில நேரங்களில் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. பொதுவாக எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது மிகவும் சிறப்பு.
தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 10ல் சஞ்சரிக்கக்கூடிய சனி தற்போது வக்கரகதியில் இருப்பதால் தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு முயற்சிகளுக்கெல்லாம் ஒரு சில நல்ல ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு கௌரவமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் ஆகும். பொதுவாக அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது, கோபத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 3 திங்கள், 4 செவ்வாய், 5 புதன், 6 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக ஒரு நல்ல பலன்களை பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சூரியன், குரு, 8ல் ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உடனிருப்பவர்களே உங்களுக்கு தேவையற்ற எதிர்ப்புகளை தருவார்கள், எதிர்ப்புகளை காட்டுவார்கள். அதன் காரணமாக உங்களது மன அமைதியானது குறையும். பண வரவில் தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைப்பதில் தேவையற்ற இடையூறுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நேரமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உங்கள் மீது தேவையற்ற பழிகள் வரக்கூடிய நேரம் என்பதால், உடனிருப்பவர்கள் உங்கள் மீது தேவையற்ற பழிச்சொற்களை சொல்லக்கூடிய நேரம் என்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 5 புதன், 6 வியாழன், 7 வெள்ளி, 8 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:30 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் 2ஆம் தேதி மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ல் ராகு, 8ல் சனி, 12ல் குரு சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இக்கட்டான நேரத்தில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் ஒரு சில எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் காரணமாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படுவீர்கள் என்றாலும் வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது, தற்போதைக்கு தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 7 வெள்ளி, 8 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 3:30 மேலும் 3ஆம் தேதி திங்கட்கிழமை, 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நான் கூறிய நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக பொதுவாக தேவையற்ற குழப்பங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் என்பதால் முதல் 3 நாட்கள் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது,
ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக வீண் பிரச்சனைகளை தவிர்த்து ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு சூரியன் சஞ்சரிப்பதும் 10ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உடனிருப்பவர்களுடைய ஆதரவு மிகச் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் ஒரு சிறப்பான லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக கூட ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 2 ஞாயிறு 3 திங்கள் 4 செவ்வாய் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் உங்களுக்கு 5ஆம் தேதி புதன்கிழமை, 6ஆம் தேதி வியாழக்கிழமை ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அந்த 2 நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதும் 10இல் சூரியன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். 6இல் சனி சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்கள் ராசிக்கு 9, 10இல் புதன் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த சில நாட்களாக உங்கள் ராசிக்கு 8இல் சஞ்சரித்த செவ்வாய் இனி 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் ரீதியான பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் குறையும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. கடந்த காலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகும். பொதுவாக உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 3 திங்கள் 4 செவ்வாய் 5 புதன் 6 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 7 வெள்ளி 8 சனி ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் என்பதால் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானத்தில் குரு சூரியன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். ஒரு பெரிய மனிதனுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும்.
எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைப்பதால், அதிலும் குறிப்பாக அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். சக ஊழியர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதனை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களது பலமானது மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்தில் நல்ல ஆதரவு கிடைக்கும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 5 புதன், 6 வியாழன், 7 வெள்ளி, 8 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் குரு சூரியன், 7ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பொறுமையோடு இருக்க வேண்டும். கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். பிள்ளைகள் வழியில் தேவையில்லாத மனக்கவலைகள் ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய தடங்கல்கள் ஏற்படும். வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள், வருகின்ற நாட்கள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 2 ஞாயிறு, 7 வெள்ளி, 8 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்ப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் 9 சுக்கிரன் சஞ்சரிப்பதாலும் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். வேலையாட்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் முடித்து அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு 2 ஞாயிறு, 3 திங்கள், 4 செவ்வாய் ஆகிய நாட்கள் எதிர்பாராத அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதும் அடுத்து குறிப்பாக சனி வக்ரகதியில் இருப்பதும் சிறப்பான அமைப்பாகும். செவ்வாய் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். உங்களுக்கு இருந்த கடந்த காலங்களில் இருந்து வந்த வீண் செலவுகள் எல்லாம் தற்போது குறைந்து சேமிக்கக்கூடிய அளவுக்கு உங்களது பொருளாதார நிலையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் கவனத்தோடு செயல்பட்டால் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்திருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக
எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 2 ஞாயிறு, 5 புதன், 6 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது, அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் சற்று பொறுமையோடு இருப்பதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் குரு சஞ்சரிப்பதும் 4, 5இல் புதன், 7இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எதிலும் தைரியத்தோடு இருப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமானது உண்டு. கடந்த காலங்களில் இருந்து வந்த தேவையற்ற மருத்துவ செலவுகள் தற்போது குறையும். பிள்ளைகள் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் முனைப்புடன் செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் நினைக்கிறேன் நான். அதனால் வருகின்ற நாட்களில் நீங்கள் சற்று தைரியத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக நீங்கள் எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பது ஒரு மிக சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சுபகாரியங்கள் கைகூடும். இந்த வாரத்தில் குறிப்பாக 3 திங்கள், 4 செவ்வாய், 7 வெள்ளி, 8 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நேயர்களே, இந்த வாரத்திற்கான ராசி பலனை இதுவரை உங்களிடம் கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.